ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 9500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மாதையன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாதையன். 9500 கனஅடியாக அதிகரித்திருப்பதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா? என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? பத்மநாதன், மீண்டும் காவேரி நீர்பிடிப்பு பகுதியில கடந்த 3 தினங்களுக்கும் மேற்பட்ட நாட்களாகவே விட்டு விட்டு தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 9500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து தமிழக எல்லையான அன்செட்டி, கேரெட்டி, ஒகேனக்கல் பகுதியிலும் தொடர்ந்து விட்டு தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்கு மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கடந்த ஒரு வாரத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே ஒகேனக்கல் பகுதியில தண்ணீர் இன்றி வறண்டு போயிருந்த நிலையில தற்போது மீண்டும் காவேரி நீர்பிடிப்பு பகுதியில தொடர்ந்து விட்டு கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது பிரம்மாண்டமாக செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். ஒகேனக்கல்ல 5 அருவி, சினி ஃபால்ஸ், ஒகேனக்கல் வனப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வருவதால தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது. இதனால் மேலும் நீர்வரத்து 50,000க்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தண்ணீர் வரத்து அதிகரித்தால் மட்டுமே மாவட்ட நிர்வாகம் பரிசல் ஈக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்க வாய்ப்புள்ளது. இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மாவதன். பிரத்யேக காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி மாதையன்.